ஜீவன், அவருடைய லைஃப் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு என்று தருகிறார். குமாரனை விசுவாசிக்கிறவன் நித்திய ஜீவனை உடையவனா இருக்கிறான். நித்திய ஜீவன் என்னை ஒரு டாப் கிளாஸா மாற்றும். ஐயோ, நிறைய கிறிஸ்தவங்களை பார்த்துட்டோம், அப்படியே வாழ்க்கை இப்படிதான் போகும், நம்ம குடியிருப்பு இங்க இல்ல, பரலோகத்துல நம்ம அப்படியே தான் இருக்கணும். இல்ல, குமாரனை உடையவன் அவன் நித்திய ஜீவனை உடையவன். இந்த ஜீவனை கர்த்தர் நமக்கு தருகிறார். This is a life of God. This is a nature of God. தேவன் எப்படி இருக்கிறாரோ அப்படியே நாமும் இந்த பூமியில் இருக்கிறோம். எத்தனை பேர் வசனத்தை விசுவாசிக்கிறீங்க? தேவன் எப்படி இருக்கிறாரோ அவரை குறித்து சொல்லப்பட்ட 31வது வசனத்துல அவருக்குள்ள ஒரு லைஃப் இருக்கு, அவருக்குள்ள ஒரு நேச்சர் இருக்கு. அதனால அவர் எல்லாவற்றிலும், அவர் எல்லாரிலும் அவர் மேலானவர். நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் சாதாரணமானவர் அல்ல. அவர் தரித்திர கோலத்தில் ஒருவேளை வந்தாலும் வேதம் சொல்லுகிறது, உன்னையும் என்னையும் ஐஸ்வர்யவானாக மாற்றும்படியாக இயேசு உனக்காக எனக்காக அவர் தரித்திரரானார். This is the truth. Hallelujah.